ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. கலக்கலா பிஸ்கெட், டைமண்ட் பிஸ்கெட், அந்த மாதிரி பல பேர் இருக்குது. இதுக்கு என்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இந்த சீனியும் உப்பு வந்து ஒரு பிஞ்சு, இது ரெண்டையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி தனியாக இருந்ததுன்னா அதை தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூனுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் தான் பேக்கிங் பவுடர், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நெய் அப்படி இல்லைன்னா பட்டர், இதை வந்து 1/2 கப்புக்கு நான் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கீ இருந்ததுன்னா கீயை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. பட்டர் இருந்ததுன்னா பட்டரை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து இந்த மாவோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து அந்த பிஸ்கட்டில் கிடைக்கும். இது நல்லா கொதித்த நெய் இல்லைனா பட்டரை வந்து ஊற்றுனதுக்கப்புறமா கையை வச்சு பிணையாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறமா அந்த நெய் வந்து உங்களுக்கு ஆறிடுச்சின்னு தோணுச்சுனாக்கா கையால் ஃபுல்லாக அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவு எல்லா மாவுலேயும் பட்டுச்சுனா தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வந்து மாவில் அதாவது பிஸ்கெட்டில் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து நம்ம நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ப தண்ணியை தொளிச்சு நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாலை நீங்கள் லைட்டாக தொளிச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக வந்து இந்த பதம் இருக்கணும். இதை இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதை வளர்த்தி நம்ம வந்து டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்போ வளர்த்திடலாம். இப்போ இது இந்த திக்னஸ் ரொம்ப தட்டை போல் வந்து வளர்த்தக்கூடாது, ரொம்பவும் மொத்தமாக வளர்த்தாமல் இந்த இன்ச்சுக்கு நீங்கள் வந்து வளர்த்திட்டு இதை கத்தியால் உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ, அதாவது இந்த வந்து டைமண்ட் பிஸ்கெட் கலக்கலா பிஸ்கெட் தான் நம்ம செய்கிறோம், அதனால் அந்த அளவுக்கு திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போது கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போது கட் பண்ணிட்டேன். ஃபுல் ஸ்கொயர் டைமண்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து எண்ணெய் வாரி, அதாவது எண்ணெய் திருப்பி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மேலே வச்சு கூட நீங்கள் வந்து எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். ஒரு பக்கம் நல்ல ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. நல்ல சூப்பராக நமக்கு வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆகி வரும். செவந்தா மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். ஃபுல்லாகவே நம்மளோட சூப்பரான மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு, கலக்கலா பிஸ்கட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.